என் போட்டு 16ஆம் தேதி தொழிலுக்கு போச்சு. இந்த மாதம் 16ஆம் தேதி தொழிலுக்கு போச்சு. தொழிலுக்கு போச்சு 22ஆம் தேதி சாயந்தரப்போ ஆந்திரா எதிர்க்கு டிபார்ட்மெண்ட்ல என் போட்டை பிடிச்சாங்க. பிடிச்ச பிறகு அதுல போனவங்க ஃபுல்லாவே அந்த ஊரை சேர்ந்த பொன்னப்பூண்டி, ஆந்திரா மாநிலத்தில் உள்ள பொன்னப்பூண்டியை சேர்ந்த டிரைவர் தான் 7 பேர் போனாங்க. 7 பேருமே ஆந்திராக்காரங்க தான். அவங்க போட் எடுத்து போயிட்டு அங்கே மலையிலுக்கு போது 22 பாவத்தில் இவங்க பிடிச்சாங்கன்னு என்கிட்ட டிரைவர் என்கிட்ட சொன்னாப்ல. சரி அது ஏன் என்ன பண்ணீங்கன்னா நாங்கள் 22 பாவத்தில் தான் இருக்கோம், ஆனால் அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க, கரை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு. சரி என்னன்னு பேச்சு பாருன்னா, சரி எங்கள் ஊர் தான் நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி நாங்கள் நைட்டு போயிட்டு சாயந்தரம் பிடிச்சாங்க. நைட்டு முடிஞ்சது. மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி கேட்டேன். கேட்டப்ப சொன்னாங்க ஏரியாவுக்குலேருந்து ஒரு 5000 ஃபைன் பண்ணுமா, நம்ம கரையை வந்துட்டோமா, அதனால ஃபைன் பண்ணுமா, அவங்க 12 நாட்டுகள் இழுக்கணுமா, நம்ம கொஞ்சம் கரையை வந்துட்டோமா, 5000 ஃபைனுங்க, ஃபைன் அனுப்பினாங்க. அவங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்க, ஏரியாவுக்கு நம்பரு. அதுக்கு நான் பணத்தை போட்டேன். போட்டு முடிச்ச உடனே சரி போட்டு எடுந்தேன். இல்லை அவங்க போய் பில்லை கொடுத்தாங்க, போலீஸை கூப்பிட்டு போகிறாங்க, அவங்க பில்லை கொடுத்தாங்கன்னு நான் எடுத்துகிட்டு போன்றேன்னு டிரைவர் சொன்னார். அதன் பிறகு ஒரு நேரம் கழிச்சு பார்த்தா போலீஸ் வந்து சொல்கிறாங்க, ஒரு பெரிய அதிகாரி மட்டுமா அதை ஃபோட்டோ எடுக்கணுமா, ஃபோட்டோ எடுத்த பிறகு தான் ஃபோட்டோ அனுப்பணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே கொஞ்ச நேரம்னு ரொம்ப சாயந்தரம் ஆயிடுச்சு. அதன் பிறகு அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது. நாங்கள் ஏரியா ஆஃபீஸில் தான், இங்கே வந்து ஏரியா ஆஃபீஸில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். அப்போ ஏரியா ஆஃபீஸ் தான் உட்காந்துருக்கேன். ஒரு ஃபோன் ஒன்று வந்துட்டு நான் யாருக்கு பணம் போட்டேன்னா அவர் பேசினார். பேசி சொன்னார், உங்கள் பணம் ரிட்டர்ன் ஆகுது, ரிட்டர்ன் போட்டுறேன். அவர் தெலுங்குல பேசுறது எனக்கு சரியா புரியல. ரிட்டர்ன் போட்டுறேன், நீங்கள் வந்து போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னாச்சுன்னா இது கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் ஏடி சார் எல்லாரையும் கூட்டம். இல்லை நீங்கள் அசோசியேஷனும் ஓனர் மட்டும் போய் பார்த்து வந்தாங்க. அப்புறம் நான் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 16/3/2026 அன்று செந்தாமரை செல்வன் என்பவருக்கு சொந்தமான IND TN நாட்டு MM 86 என்ற விசைப்படகுல பொன்னப்பாளையத்தை சேர்ந்த ஆந்திரா மாநிலம் பொன்னப்பூண்டியை சார்ந்த சிட்டி பாபு டிரைவர் தலைமையில 7 மீனவர்கள் வந்து ஆந்திரா மாநிலத்துல 12 கடல் மைல் தொலைவுக்கு கொஞ்சம் சற்று அருகாமையில மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை கண்ட ஆந்திராவுடைய அதிகாரிகள் வந்து மீன்வளத்துறை, ஃபாரஸ்ட், இன்னும் கடலோர காவல் படை போன்ற அதிகாரிகள்லாம் படகுல வந்து 22/3/2026 அன்னைக்கு வந்து படகை வந்து கைது பண்ணிருக்கிறாங்க. அதுல இருந்த தொழிலாளிகளையும் கைது பண்ணிருக்கிறாங்க. இது குறித்து நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீன்வளத்துறை உயர் அதிகாரி, உச்சபட்ச அதிகாரின்னு சொல்லக்கூடிய மீன்வளத்துறை செயலாளரை சந்திக்கிறதுக்கு எங்களுடைய விசைப்படகு சங்கத்தினுடைய தலைவர்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட விசைப்படகு நல சங்கத்தினுடைய தலைவர்கள் வந்து சந்திக்க போயிருக்கிறாங்க. அப்படி சந்திக்க சென்ற எங்க அதிகாரிகளை, எங்க மீனவ சங்க தலைவர்களை மீன்வளத்துறையுடைய செக்ரட்டரிய சந்திக்க மாட்டேன்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல காக்க வச்சுக்கிட்டு வீட்டுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார். அப்படி திருப்பி அனுப்புறது மட்டும் இல்லாம எங்களுடைய படகை அவர் மீட்டு கொடுக்கறதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிதான் இன்னைக்கு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சோம். அவங்களும் உரிய மரியாதை எங்களுக்கு கொடுக்கலைங்கிறதுனால்தான் காசிமேட்ல இருக்கக்கூடிய மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிடுறதா எல்லா மீனவர்களும் சேர்ந்து இன்னைக்கு முற்றுகை போராட்டம் நடத்தணும். அப்போ வந்து ராயபுரத்தினுடைய AC தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உங்களை அவமரியாதை செய்த அதிகாரி, அதாவது நீங்க சொல்லக்கூடிய உச்சபட்ச அதிகாரி மீனவளத்துறைய செக்ரட்டரி உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாரு, வாங்க நான் கூட்டு போறேன்னு சொல்லி இப்போ வந்து எங்களுடைய விசைப்படகு சங்கத்தினுடைய தலைவர்களை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட விசைப்படகு மீனவர் நல சங்கத்தினுடைய தலைவர்களை இப்ப அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு இந்த பேச்சுவார்த்தையில படகு உடனடியா விடுவிக்கிறதுக்கான சுமூகமான முடிவுகள் எட்டப்படலாம், காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகள் தொழிலுக்கு போகாம போராட்டம் நடத்துவோம், மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடுவோம், படகை விரைவில் மீட்டு கொடுக்கறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி, இது தேர்தல் நேரம் அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி எங்களை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இந்த நேரத்தில் கோரிக்கை விடுக்கிறோம். செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க.
இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.